வணக்கம். குருவின் பாதமணிந்து ஜோதிடர் கருப்பசாமி. எல்லாம் வல்ல நவகிரகங்களின் ஆதரவினாலும் அவர்களுடைய தயவினாலையும் ஜோதிடத்தை நாங்கள் பேசுகிறோம். இதில் நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் அவர்களே பொறுத்து கொள்வார்கள். ஆனால் படித்ததையோ கேட்டதையோ மட்டும் வைத்து ஜோதிடம் சொல்வது ஜோதிடருக்கு அழகல்ல. அதை குரு இல்லாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது, தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அப்போ குரு தான் தொட்டு காட்டணும். அப்போ அந்த குருமார்களுடைய ஆதரவைத்தான் நாங்கள் எப்போவுமே அவர்களுடைய பாதங்களை எங்கள் தலைமையில் வைத்து தான் ஜோதிடத்தை சொல்ல முற்படுகிறோம். இதில் பொய் பிராடு பித்தலாடுதனம் பண்ணுற அளவுக்கு ஜோதிடர்களும் இருக்காங்க. நேர்மையாக வாழ்ந்து விட்டு போன மகான்கள் ஜோதிடரும் இருக்காங்க. அவர்கள் வரிசையில் ஏதோ ஒரு மூலையில் எங்கோ ஒரு ஓரத்தில் நிற்போம் என்ற கனவோடு தான் இந்த ஜோதிடத்தை தொழிலாக எல்லோரும் எடுத்து வராங்க. ஒரு சிலர் டைம் வரும்போது மாற்றினாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அட்சய திருதியை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த அட்சய திருதிக்கு எனக்கும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. நாக்கடைக்காரங்களுக்கு எனக்கும் பஞ்சாயத்து கிடையாது. இதுதான் இந்த ஒரு நாளில் நகை எடுத்தால் நீ கோடீஸ்வரனா ஆவா என்றால் நகைக்கடைக்காரங்க ஏன் அதே ரேட்டிங்கில் அப்படியே இருக்காங்க? அவங்களே யாரும் விற்காங்க. நீங்கள் எடுத்தால் கோடீஸ்வரன் ஆவீங்க, அப்போ விற்றா கோடீஸ்வரன் ஆக மாட்டேன்னா அவங்க ஏன் அங்கேயே இருக்காங்க? இப்போ ஒன்று கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த அட்சய திருதியை நாள் எப்போதிருந்து இந்த நகைகளை வாங்க வேண்டும் என்று விவாதங்கள் வருகிறது? 2. மூன்றாவது, ஒரு காலத்தில் ராகு கேது சனி மற்றும் குரு பயிற்சிகள் ஜோதிடருடைய அறிவுக்கு குறைவு. அதுவே என்ன செய்வாங்கன்னா, பஞ்சாங்கம் வரட்டும் பார்த்து சொல்கிறோம்னு சொல்லுவாங்க. உண்மை உண்மை உண்மை. பஞ்சாங்கத்தின் வழியாகத்தான் ஜோதிடர்கள் குரு பயிற்சி சனி பயிற்சியை மக்களுக்கு சொல்லி, இந்த குரு மாறுதாரு சனி மாறுதாரு உங்களுக்கு இது நல்லது நடக்கும், இந்த இடத்துல பொருளாதாரம் மேலவங்கும்னு நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். இப்போ அப்படி கிடையாது. வக்ரத்துக்கெல்லாம் பலன் சொல்கிறாங்க. வக்ரம், ஒரு வக்ரம் நடந்தால் என்ன பலன் செஞ்சிடும் அப்படிங்கிறத, இல்லை கண்டிப்பாக பலன் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் இல்லைன்னு சொல்கிற ஆர்குமெண்ட்டுக்கு நான் வரவே இல்லை. அதற்கெல்லாம் சொல்லி மக்களை ஜோதிடம் என்ற ஒரு கயரை கட்டினால் அவுத்து விடுவாங்கன்னு சங்கிலியை வச்சு பிணைச்சி போட்டிருக்காங்க. ஜோதிடத்தில் பயம் வேண்டாம். ஜோதிடம் என்பதே மென்மையான கலை, புரியுதா? கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. இது உண்மைதான். நான் கல்லாதது இந்த உலகத்தில் எவ்வளவோ இருக்குது, கற்றது என் கைக்குள்ளே இருக்குது. உண்மைதான். 100% முன்னோர்கள் தெளிவாகத்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் முன்னோர்களை முட்டாள் என்றோ இல்லை முன்னோர்கள் தான் முன்னுதாரணம் என்று எடுத்து சொல்லும் ஜோதிடரும் நான் இல்லை. அவர்கள் முட்டாளும் கிடையலை, முன் உதாரணமும் கிடையாது. இரவில் ஜோதிடம் பார்க்காதே, இப்போ இரவில் தான் ஜோதிடம் பார்க்கும். அப்போ அன்றைக்குள்ள காலத்தில் என்ன, ஒரு சின்ன விளக்க வைத்து நம்ம பார்த்தோம். அப்போ அந்த காற்றினுடைய அலைவரிசை, தட்பவெப்பநிலை, அதற்கு பாதுகாப்பளிக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு இந்த எழுத்துக்கள்லாம் மாறாத ஒரு 3 6 இருக்கும், 6 3 இருக்கும். அப்போ தவறாக சித்தரித்து விடுவார்கள் என்று இரவில் ஜோதிடம் பார்க்காது என்று சொன்னார்கள். 100% அது பொருந்தி வந்தது. இப்போ அப்படி சொல்ல முடியுமா ஜோதிடர்கிட்ட? 10 மணி 11 மணி தான் ஜோதிடம் பார்க்குறோம். வெளிநாட்டுக்காரங்க அப்போ தான் முழிச்சிருக்காங்க. உண்மைதான். வெளிநாட்டு வரக்கூடிய தமிழர்களும் எல்லாம் அதை சார்ந்த ஒரு மனிதர்களுக்கும் நாங்கள் ஜோதிடம் பார்த்தானே ஆகணும். அது ஓகே, சரி. அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. முன்பதிவு என்ற விஷயம் அன்றைக்கி முன்பதிவு உண்டு. காரணம், ஜோதிடருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பிரசனம் இருக்குது, வாஸ்து இருக்குது, எண்கணிதம் இருக்குது. எங்கேயாவது வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் இருந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இந்த நாள் எனக்கானது அல்ல அப்படிங்கிறதுல ஜோதிடர் தெளிவாக இருக்காங்க. நாங்கள் என்றைக்குமே எங்களுக்காக அது வாழ்ந்த இது கிடையாது. எங்களுடைய நம்பி வரவங்களுக்காக தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அடுத்து, இந்த அட்சய திருதியை பேச வரும்போது ஏன் ஜோதிடர்கள் பேசுகிறோம்னா, இப்படி வாழுகின்ற ஜோதிடர்கள் அவர்கள் நிச்சயமாக அட்சய திருதியில் தங்க வாங்கினா கோடீஸ்வரன் சொல்லலை. சாஸ்திரங்களை தவறாக யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அதுதான் எங்களுக்கு சோறு போடுது. கஞ்சி ஊற்றுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி உள்ள கிராமங்களில் சோறு போட கொஞ்சம் மாறிட்டோம். நாங்கள் ரைஸில் உள்ள மாறிட்டோம். கஞ்சி குடித்த காலம் இப்போ சோறு திங்கிற காலம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காலத்தை புரோட்டா கொடுக்க அப்படிம்போம். இதில் உண்மை. நான் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, என்னுடைய பேச்சு இப்படித்தான் இருக்கும். இதுதான் ப்ராக்டிக்கலுக்கு வாங்குங்க. ஏன் இறந்த காலத்தில் ஒன்றோ
இல்லை வருங்காலத்திலே வாழ்கிறீங்க. நீங்கள் இப்போ கோயம்புத்தூர் பக்கம் உள்ள ஒரு சில கோயில்கள்லாம் போனீங்கன்னா உள்ள டோக்கன் கொடுத்து 10,000 15,000 கட்டி சொல்லி உள்ள கோயில் கொடுப்பாங்க. ஒரு 2 நாள் உங்களை அடைச்சி போடுவாங்க. நீங்கள் இஷ்டப்படி வாழலாம். துறவு வாழ்க்கை, நிர்வாண வாழ்க்கை இதெல்லாம் இருக்குது. தவறாக சொல்லலாம் உங்களை, அதெல்லாம் இருக்குது. அங்கே போய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நினைக்கிங்க? அவங்க அந்த நிலைமைக்கு அந்த காலகட்டத்துக்கு அவங்க வராங்க. அவங்களுக்கு பணம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, என்ன இல்லை, நிம்மதி இல்லை. எல்லாரும் எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் இருக்காதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் எவ்வளவோ பிரமாதமாக சிறப்பாக இருக்கீங்க. பின்வழியை பார்த்து முன்னட 100% உண்மை. முன்னாடி வழி பார்த்து முன்னாடி நடக்குன்னு சொல்லல, பின்வழியை பார்த்தா முன்னாடி நடக்கணும். நீ வந்த வழி எப்படின்னு பாருங்கள். புரியுதா? உங்களுடைய வழி வந்த வழியில் நிறைய நிறைமைகள், நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அதை விடவா வருங்காலம் பெருசுன்னு நினைக்கணும். நாங்கள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு போகிறோம். என்னிடம் வாரவங்களையும் அப்படித்தான் மனசளவில் அவங்க தைரியப்படுத்தினா அவங்களுக்கு கிரகமே வேலை செய்யாதுங்க. அவங்க மன அலைகளில் வேலை செஞ்சு அவங்க 100க்கு 100 மாறிடுவாங்க. இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. கிரகங்கள் நின்ற இடத்திற்கும் நிற்ற நட்சத்திரத்திற்கும் பலன் இல்லைன்னு ஒரு ஆள் சொல்கிறாரு, ஒரு ஜோதிடராக சொல்கிறாங்க. ஒரு ஜோதிடர் அதெல்லாம் உண்டுங்காரு. இப்போ எனக்கு புரியலை, இவர்களுக்குள்ளேயே ஒரு கரெக்டான விஷயங்களுக்கு வரல. இன்னொரு ஆள் சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்குற குரு சுக்கரன் ஜாடி எல்லாமே எங்கேயோ இருக்காங்க, எங்கே வந்து எப்படி பலன் தருவாங்கன்னு கேட்காங்க. உண்மைதான், நான் இதை ஏற்றுக்கிடுதேன். செவ்வாய் தோஷம் இருக்கவனுக்கு ரத்தத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்குவதாகவும் அவங்க வந்து அதிகமான போராட்ட குணங்கள் நிறைந்தவர்களாக இருக்காங்கிறத ஆராய்ச்சினாலையும் அவருடைய அணுகுமுறையினாலும் பார்க்க முடியும். ஏதோ ஒருவனுக்கு இல்லாமல் போனால் மட்டும் செவ்வாதோஷம் வேலை செய்யலைன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு ஏதோ ஒரு சங்கல்பம் நடந்திருக்கும், நிவர்த்திகளாக இருக்கும். ஆனால் அதற்காக செவ்வாதோஷத்தை நீக்கும்னு சொல்கிறது முட்டாள்தனம். அதை நீக்க முடியாது. அது அப்படியே இருக்கும், நீ இப்படியே வாழு. இதுதான் என்னுடைய ஜோதிடம். ஏன்னா நீ உன் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்தை ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுத்து ஜோதிடர் ராகுவோ கேதுவையோ சனிவையோ மாற்றி விட்டுவாருன்னா ராகு கேது சனிக்கு வந்து ஜோதிடர் சொந்தக்காரரா கிடையாது. நீ இங்கே எந்த அளவுக்கு நல்லவரோ அதே அளவுக்கு தான் ஜோதிடருக்கு தெரியும். ஜோதிடருக்கு என்ன, அது ஒரு கலை. புரியுதா? 2 நாள் 6 8ன்னு படித்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான ஒழிய அவர்களால் உங்களை முடிந்தளவு உதவி பண்ண முடியும், ஒழிஞ்சு முன்னேற்ற முடியாது. முன்னேற்றதோ உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த அச்சய தேதியை நம்பி தங்கத்தை வாங்குறீங்கன்னா அது நீங்கள் செய்யக்கூடிய மூலதனமாக நினைத்துக் கொள்ளுங்களை ஒழிய பேராசையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அச்சய தேதியில் தங்கம் வாங்கணும்னு சொல்லி எந்த ஜோடியத்தையும் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. கிருஷ்ணர் குசேலனரை குபேரன் ஆக்கினார், உண்மைதான், நான் ஏற்றுக்கிடுதேன். அப்போ ஆக்கிட்டாரு. அப்போ எல்லாத்தையும் அதை ஆக்கிடணும்ல, எல்லாம் குபேரன் ஆகினா குபேரம்னு ஒரு ஆளுக்கு ஒரு மரியாதை வேணும்ல. புரியுதா இல்லையா? குபேரம்னு ஒரு ஆள் இருந்தால் அவங்க எங்கே இருந்து வருவாங்க? குபேரன்னா எல்லாரும் பிச்சைக்காரன் வந்து ஒரு நாள் பணக்காரன் தான் குபேரன். அப்படி தான் அவர் ஆக்கினார். அதுக்காக அது கிருஷ்ணர் பிறப்பு வேற. கிருஷ்ணர் நினச்சா எதை வேணாலும் எப்போதும் செய்யலாம். ஒரே ஒரு செயலுக்கு லட்சோ காரணங்கள் இருக்கும் பாரு, அதான் கிருஷ்ணர். அதான் சூத்திரதாரின்னு பேர். வேற எந்த கிரகத்திற்கும் எந்த கடவுளுக்கும் எந்த மனிதர்களுக்கும் யாருக்குமே கொடுக்க முடியாது. சூத்திரதாரின்னு என்ன அர்த்தம்னா அவர்கள் செய்வதை அவர்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும், வேறு யாருமே புரிந்து கொள்ள முடியாது. அதில் திறம்பட்ட கிரகங்கள் சனி. ஆனால் அதையே பூர்வீகமாக உடையவர் தான் எங்களுடைய கிருஷ்ண பரமாத்மா. அவர் அவருடைய நண்பரை குபேரன் ஆக்குனது நாள் தான் இந்த நாள். அதுக்காக எல்லோரும் போய் தங்கத்தவையும் முதலீடு பண்ணால் ஒரு அரிசி கடைக்காரர் சொல்கிறாரு, நீ ஃபேஸ்புக் போகும்போது எனக்கு அரிசி வாங்க, அரிசி எல்லாத்துக்கும் குறைய. உண்மைதான், அது அவர் சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. தங்கத்துக்கு ஒரு மூட அரிசி வாங்க, முடிஞ்சு வச்சு. ஒரு ஆள் செருப்பு கடைக்காரர் சொல்லுவார், அப்போ எல்லாத்தையும் இதை வாங்கினீங்கன்னா இது ஒரு மறுபடியும் ஒரு திருநாளாக உருவாகும். ஏற்கனவே இருக்க திருவிழாக்களே நாகரிகம் இல்லாமல் நடத்திக்கிடுதோம். பிறந்த நாளைக்கு போய் பீர்பாட்டில் உடைக்கிறான், அறுவாளும் கத்தியமாக ஃபோட்டோ போடுறான். அவன் கிரகம் அங்கே செவ்வாய் வலுத்து இருக்கான், அவன் வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது. அதை நம்பி
சுக்கிரன் வலுவாக இருக்கவனும் போய் செஞ்சுருவான். அது சொல்கிறேன், யார் யாருக்கு என்னென்ன விதிகள் இருக்கணுமோ அதான் இருக்கணும். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் வந்து 2 விஷயம்தான். என்ன அப்படின்னா, அட்சய திருதியில் தங்க வாங்கினா கோடீஸ்வரன் குபேரன் ஆவீர்கள் என்று ஜோதிடம் எந்த இடத்திலும் எப்போதும் சொல்லவில்லை. புலிப்பாணி சொல்லலை, உத்தரகலாமரத்தில் மகாகவி காளிதாசர் சுவாமிகள் சொல்லலை, புரியுதா, மணிகண்ட கேரளம் சொல்லலை, நீங்கள் யாரையுமே ஏன் பிரம்ம வாக்கிய சோடி முதற்கொண்டு சொல்லலை, ஏன் நீங்கள் படிக்கக்கூடிய குடும்ப ஜோதிடம் ஆரம்ப நிலை ஜோதிடர்கள் படிப்பார்கள் அதை கூட சொல்லலை. அப்போ உயிர்நாடிகளே சொல்லாமல் எந்த புத்தகத்தில் நீங்கள் அச்சய திருதியை வாங்கினா குபேரனாகும்னு எழுதியிருக்காங்கன்னு தெரியல, யார் சொன்னான்னு தெரியல. வேங்கிறது தவறு. என்னுடைய நண்பர் கேட்ட பதிவுக்கு இணங்க இதை போட்டிருக்கேன். இதை வேங்கக்கூடாதுன்னு சொல்லலை, இதை வேங்கிறதுனால எந்த நன்மையும் இல்லைன்னு தான் சொல்கிறேன். அச்சய திருதை பிச்சைக்காரனை பணக்காரன் ஆக்கிய நாள். உண்மைதான். நீங்கள் பிச்சைக்காரனாக இருந்து பணக்காரன் ஆகிறதுக்கு இன்னொரு ஆள் தான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேங்கினா இல்லை, நீங்கள் தானம் கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது தானம் வாங்கக்கூடியவர்களாக இருக்கணும். விலைக்கு வாங்குறவராக இருக்கக்கூடாது. தானம் வாங்க, யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவருடைய சொந்த காசில் உங்களுக்கு 1 பவுன் செயின் வாங்கி கொடுத்தா நீங்கள் பணக்காரராக ஆவீர்கள். புரிகிறதா? இதை புரிந்து கொண்டு நகை வாங்குங்க. ஏன்னா நிறைய கணவன்மார்களை நிறைய பெண்கள் வந்து இப்படித்தான் தவறாக பயன்படுத்துகிறாங்க. அச்சு திரு நகை அவங்க அச்சு திரு அவன் கடைசியில் பிச்சைக்காரனாவே ஆகிட்டு இருப்பான். ஏன்னா இன்றைக்கி ஓடி போய் வட்டிக்கு வாசி வாங்கி இதுக்கு வட்டி கட்டி நினைச்சுவான். இந்த நகையும் விற்று இன்னும் கூட இருக்க சேர்ந்த அதை வந்ததும் சேர்ந்தும் போனதுமா. புரியுதா? வந்ததும் சேர்ந்து கொண்டு போனது உண்மைதான். வந்துச்சான், அது சேர்ந்து கொண்டு போயிடுச்சான் இதை இருந்ததையும். அப்போ அந்த வகையில் கலைவாணர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம முன் எச்சரிக்கை இல்லாதான் தவறு. நாத்திகம் வேற, ஆன்மீகம் வேறங்க. நீங்கள் நாத்திகப்படி ஆன்மீகத்தை பாருங்கள், ஆனால் ஆன்மீகமாக இருங்கள். புரியுதா? ஏன் எதற்குன்ற கேள்வி எல்லா இடத்துலையும் தேவை. கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேணும். அது ஜோடம் சாஸ்திரங்களில் நீங்கள் கேளுங்க. கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். கிரகணம் எதற்கு, உங்களுடைய நாள் நட்சத்திரம் திதியெல்லாம் எதற்கு கொடுத்துருக்காங்க, யோகம் எதுக்கு இருக்குது, கரணம் எதுக்கு இருக்குது, எதுவுமே தெரியாது. போனவுடனே ஜாதகத்தை போட்டு திசை இருப்பை கூட்டி கழித்து ஒரு முடிவு பண்ணி சந்திரன் 22 டிகிரியில் இருக்கார், இவர் இத்தனை பாயிண்ட் வேலை செய்யார், இவர் வந்து நிற்கக்கூடிய புரோட நட்சத்திரம், இவருக்கு வந்து சுக்கிரதசை சூரியதசை ஓடுது, இப்போ சந்திரதசை ஓடுது, இவர் வெளிநாடு வெளிமாநிலம் போவார்னு பொதுவாக ஒரு பலனை சொல்வதால் எந்த விதமான லாபங்களும் இல்லை. சந்திரன் 8க்குரியவர் எங்கே இருக்கார், ராசிக்கு 8க்குரியவர் எங்கே இருக்கார், அதுக்கு என்ன லக்னம் இருக்குது, லக்னத்துக்கு எங்கே இருக்கார். அதாவது லக்னத்துக்கு தான் பார்க்கணும், அது தப்புனா தான் ராசிக்கு போய் பார்க்கணும். ராசி தப்புனா சூரியன்ட்டு எண்ணணும். இது 3 தப்புனா அங்கே அவன் கர்ம ஜாதகம், அந்த ஜாதகத்தை தூக்கிக்கணும். ஆனால் இன்னைக்கு வந்தவன் போல சொல்லுதானே 8ஆம் இடத்த சனியில கர்ம ஜாதகம் தானே. என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க? ஜோடி எங்கே போய்க்கிட்டான்? ஜோடியத்தை சோசியரை திட்டு. நானே சோசியர் தான். நான் பணம் பதிக்க அடுத்தவனை வந்து ஏமாத்தலை. புரியுதா? நான் தெளிவாக சொல்கிறேன், உங்களுடைய சுய உழைப்பினால் வாங்கினால் பணம் பெருகவே பெருகாது. அடுத்தவர் கிருஷ்ணர் என்ற அடுத்தவரால் குசேலன் என்ற உங்களுக்கு பணங்களை பெற்றுக் கொடுத்தாலோ நகைகளை வாங்கி கொடுத்தாலோ கோடீஸ்வரனாக நீங்கள் வாழ்வீர்கள். இது உறுதியாக தெரிகிறது. இன்றைக்கி 1 கிராம் 10,000 ரூபாய்க்கு போகுது. நான் இன்றைக்கி 2025 பேசிக்கிட்டு இருக்கேன். ஏப்ரல் மாதம் பேசிக்கிட்டு இருக்கேன். பிப்ரவரிலேருந்து நமக்கு 10,000 ரூபாய்க்கு வந்துருச்சு சைக்கிள் சேதாரத்தோட. புரியுதா? இன்னும் நான் அடுத்து ஒரு 25 வருஷம் 10 வருஷம் கழித்து இந்த தங்க ரேட்டோட நிலை எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரில. 1 கிராம் 30,000க்கு போகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்னும் 12,000க்கு போகுங்க. என்னுடைய கணக்கு 2025 முடியும் போது 1 கிராம் தங்கத்தின் விலை 12,600 700 இந்த ரேஞ்சில் இருக்கும். காரணம் ஷேர் மார்க்கெட். வேறு நல்ல ஒரு இடமே இல்லை. அதையெல்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள். ராசிப்படி வாங்க. மேசராசி வாங்குறதுனால மேசராசிக்கு உள்ள தாராபலன் பார்த்து வாங்க. நட்சத்திரத்தை பிடிங்க, ஒரு சாமியை கும்பிடுங்க, குலதெய்வத்தை நினைங்க, கொஞ்சம் காசுகளை சேகரிங்க.
கடன் வாங்காமல் நகைகளை வாங்க இறைவனால் நீங்கள் கோடீஸ்வரனாவது உறுதி. எல்லோரும் கோடீஸ்வரனாக எல்லோரும் இன்புற்று இருக்கத்தான் இந்த உலகம் இயங்குகிறது. யாரையும் கஷ்டப்படுத்த இறைவன் உட்காரல. அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மூட நம்பிக்கைகளை விட்டு கடவுள் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே போனாலும் சரி, எவ்வளோ லட்சங்களை சுருட்டி எவ்வளோ உழைச்சாலும் சரி, கடைசி சாப்பிட்றது கொஞ்சோண்டு சாதம். லஞ்ச லாவணியங்களை தவிர்ப்போம், நெஞ்சை நிமிர்த்தி வாழ்வோம். உண்மை எல்லோருக்கும் தேவை. எல்லோரும் லஞ்சம். நீங்கள் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணுங்க. என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கெல்லாம் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? லஞ்சம் யாருக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அந்த வேலை நடந்தாலும் சரி நடக்காலும் சரி, கண்டிப்பாக அதை கொடுக்கும்போது ஒரு சாபம் விடுவோம். ஐயா என்னால் முடியலை, ஆனால் என்கிட்ட இப்போ வீட்டுக்கு நான் ஈப்பி எடுக்க போகிறேன், நான் லஞ்சம் கொடுக்க போகிறேன், என்னால் முடியலை. என் குடும்பம் வழங்கு வாங்கும்போது அந்த ஈப்பிக்காரன் லஞ்சம் வாங்கினான்னா அவன் வீட்டில் போய் அந்த சாபம் நிற்கும். அவனுக்கு அந்த தலைமுறையில் போய் நிற்கும். 3வது தலைமுறை ஊனமாக பிறக்கும். அப்போ முடிவு பண்ணணும், ஓஹோ இவன் 3 தலைமுறைக்கு முன்னாடி இவன் பாவம் செய்தவன். ஐயா புரியுதா? நான் அதுக்காக நொண்டி நோக்கடை இருக்கவனப்பெல்லாம் கெட்டவங்க சொல்லல. ஒரு சிலவங்க புண்ணிய ஆன்மாக்களாக இருப்பாங்க. இதை பார்க்கிறது அவனுடைய மிச்ச பணியாக இருக்கும். அவன் அதை பார்ப்பான். என்னோட நண்பன் ஒருத்தர் இருக்கான், தூக்கிட்டே சமைப்பான். பிசிராந்திர மாதிரி எப்போவுமே தூக்கிட்டே சமைப்பான். ஏன்பா அப்படின்னா, என்னென்ன தெரியல சாமி, இது இவரை தூக்குனா தான் எனக்கு வருமானம் வருதுமா. காரணம், அவனுக்கு அவன் தாராபலம். 6ஆம் நட்சத்திரத்தை பிடித்து விட்டான், அவன் வெற்றி அடைவான். இன்றைக்கி இவனும் தொழிலுக்கு அவனை ஓனர் ஆக்கினா, இவன் லேபராக இருந்தால் இன்றைக்கி இவன் ஓனர், அவனும் ஓனர், 2 பேரும் பார்ட்னராக இருக்காங்க. நல்ல தொழில் போகுது. புரியுதா? அப்போ அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. ரஜினிகாந்த் இமயமலைக்கு போகிறாங்கன்னா அது அவருடைய கர்மா. புரியுதா? மகர ராசி மேசத்தை என்ற மலைக்கு போகுது, ரைட்டு. அவர் போயிட்டு அங்கே போய் யாரை பிடிக்காரு? ஒரு சாமியை பிடிக்காரு. அந்த சாமியோட நட்சத்திரம் 6வது நட்சத்திரம் அமையும். சும்மாலாம் யாரும் சாமியை கும்பிடலங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதே ரஜினிகாந்த் பிறந்த நேரத்தில் பிறக்காமலாம் இருப்பான், எல்லாரும் பிறந்திருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் பிறந்த நேரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. எத்தனை ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிறாங்க, ஆனால் அவங்க தொழிலில் சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க. அதை மறந்து விடாதீர்கள். ஜோதிடம் வெள்ளச்சாகும், 100% உண்மை. யாரும் யாரையும் திட்டுவதற்காக இந்த பதிவை நான் போடல. யாருடைய பொழப்பை கெடுக்கிறதுக்கு நான் ஜோதிடம் சொல்லலை. இது உண்மை. இதை நீங்கள் பொய் என்று சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள். யாரும் நான் ஒருத்தன் 5 கிராம் வாங்கினேன், எனக்கு அடுத்த வாங்கி என்ன சொல்கிறேன், கிருஷ்ணர் குசேலன் வாங்கினேன். குசேலன் நீங்கள், கிருஷ்ணர் யார்? கிருஷ்ணர் எங்கே? கிருஷ்ணரை கூட்டாங்க. அவர் ஒரு நகை எடுத்து கொடுத்தா ரொம்ப நல்ல நாள், இந்த நாள் பண்ணலாம். அவருக்கு தானம் பண்ணாலும் முடியும் தான், உண்மைதான். தானம் பண்ண தான் சொல்லிருக்கு. அச்சய திருதை தானம் செய்வதற்கு உகந்த நாள்னு இருக்காங்க. அது ஜோடின்னு சொல்லிருக்கு, செய்யலாம். ஆனால் வாங்கி கொண்டு நீங்கள் ஒன்று பேரில் லோன் வைக்கிறதுக்கு உகந்த நாள் நான் சொல்லவே இல்லை. தானம் வாங்குவதும் தானம் கொடுப்பதும் உங்களுடைய சொந்த அபிப்பிராயம். தங்க நகைகளை வாங்கி நான் அச்சய திருதனைக்கு வாங்கினா தான் வாழ்வேன்னு சொல்லி சில குடும்பங்களை பிரிவதற்காக, அவர்களை என் கண்முன் பார்த்ததற்காக நான் அந்த பதிவை இடுகிறேன். அது அவர்களை வற்புறுத்தாதீர்கள். ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி, இவ்வளோ ஆசைகள் ஆகாது. இந்த உலகம் ஒரு நாள் மூடும், நம்மளும் இந்த இடத்தை விட்டு ஓடும். புரியுதா? அதில் கவனித்து இந்த வாழ்க்கையை தொடருங்க. நிதானமாக வாழ்ந்துட்டு போங்களேன். ஏன் இவ்வளோ அவசரம்? அச்சயத்தில் தான் வாங்கணுமா? ஏன் ஒரு நட்சத்திர ராசியை பார்த்து சாமி தங்க யோகம் இருக்கா, குரு வலுவாக இருக்காரா, சுக்கிரனுடைய காரத்துவம் நல்லா இருக்கா, எங்களை எதுவும் கெட்ட கிரகம் எதுவும் பார்க்கா, ஏதாவது வழி இருக்கா கேட்டு தெரிஞ்சுக்கோங்களேன். சோசியரே சொல்லாட்டலுமே டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜோதிட பீஷ்மர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அவர்களாம் ஜோதிடத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நெல்லை வசந்தம்னு ஒரு ஜோதிடர் இருந்தாங்க. அவங்க இன்றைக்கும் நிறைய ஜோதிடருடைய மத்தியில் வாழ்கிறாங்க. நான் அவங்களை நேரில் பார்த்த கிடையாது. புரியுதா? ஆனால் அவர்களுடைய புத்தகத்தை படித்திருக்கிறேன், அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். நெருங்கிய நண்பர்கள், நல்ல நண்பர்கள், அவர்களுடன் பயணித்தவர்களுடன் நான் பேசியிருக்கேன். அவர்கள் சொல்லும் விதத்தை பார்க்கும்போது ஒரு ஜோடருடைய இலக்கணங்களை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். புரியுதா? ஜோடங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி ஒரு ஜோடர் என்ன செய்வார்னா, அவரும் அச்சத்திற்கு நகை வாங்க கோடி சொன்னாங்கன்னு சொல்லலையே. நான் சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். அவங்க அவ்வளோ வேதம் படித்தவங்களே சொல்லலை, அவ்வளோ தெளிவாக சொல்வார். அவரும் சில தவறுகள் செய்வார். அவர் சொன்னதும் பழிக்காம போகும். அதுக்கு அவர் கடவுள் கிடையாது. புரியுதா? மரணத்தை வென்றவன் தான் கடவுள், யாரும் கடவுள் கிடையாது. மரணம் எல்லோருக்கும் உண்டு.
குருமார் குருமார் தான், ஜோடர் ஜோடர், நண்பர் நண்பர். புரியுதா? அவங்களுடைய இலக்கணங்கள் மாறாது. ஆனால் யாரையும் கெட்டவரோ நல்லவரோன்னு சொல்கிறது தவறு. ஒருவனுக்கு கெட்ட விஷயங்கள் இருக்குன்னா அவனுக்கு அதுக்கு ஈக்குவலாக நன்மை எங்கேயே இருக்குது. அதை கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் அவனோட சேராதீர்கள், பழகாதீர்கள். ஒருவன் நல்லவனு தூக்கி வச்சுக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கிடாத வரைக்கும் நீங்கள் பழகாதீங்க அவன்கிட்ட. அது மாதிரி இந்த நாள்லேயும் முக்கியமாக இருக்குது. அட்சய திருதியில் நாளைக்கு நடக்க போகிற 2025 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நடக்கின்ற அட்சய திருதி அன்று தங்கம் வாங்குவதும் வாங்காதும் உங்கள் பிரச்சனை. ஆனால் நாளின்படி தங்கம் வாங்கினா கோடீஸ்வராவுன்னு நினச்சி கனவோட வாங்காதீங்க. யாரும் கோடீஸ்வராக போகிறதில்ல. நீங்கள் உழைத்து உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் முன்னேறினால் மட்டும்தான் கோடீஸ்வரன் ஆவீங்க. ஜோடத்தில் எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி நகை வாங்கினா கோடீஸ்வரன் ஆகும் நீ சொல்லியிருந்தா எனக்கு கமெண்டில் அது ஆதாரத்தோடு நிறுவீங்க. நன்றி, வணக்கம். குருவின் பாதம் அணிந்து ஜோடர் கருப்பசாமி மற்றும் இன்னொரு சந்திப்பில் பார்ப்போம். நன்றி.